ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் பேச விரும்புகிறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு யூடியூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க்கில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் என்னோட பேஜ்க்கு வராமல் பாதி பேருக்கு வேற ஒருத்தங்க பேஜ்க்கு போயிடுச்சு. இதுதான் என்னோட பேஜ், பார்த்து வச்சுக்கோங்க. என்னை ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இந்த டவர் ஆஃப் கார்டு இடம் பிடிச்சிருக்கு. இது அந்த லெவலுக்கு சூப்பர் அண்ட் ஆசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சரி, ஓகே, வளவலான்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 1. உங்களோட விருப்பம் என்னது? எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? பவர், மணி, பழி வாங்குறது, இந்த மாதிரி உங்களோட ஆசை எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த டவரோட டாப்புக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். வெல்கம் டு த டவர் ஆஃப் காட். இந்த டவரோட டாப்புக்கு போனீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே உங்களோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ், அது போக இந்த பிக்சரை காட்டி அதுலேயே ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறாங்க. ரேச்சல் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த டவர், இதை தவிர்த்து அந்த பொண்ணுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அண்ட் பாம், அந்த பையனுக்கு எல்லா தகுதிகளும் இருக்குது, ஆனால் அவனுக்கு அந்த ரேச்சல்ங்கிற பொண்ணு தவிர வேறு எதுவுமே தேவையில்லை இப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடோட நேமை போடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஓடிக்கிட்டு இருக்கா, பின்னாடியே நம்ம ஹீரோவும் ஓடிக்கிட்டு இருக்கான். அவளை துரத்திக்கிட்டே போகிறான். ரேச்சல், போகாத, என்னை விட்டு போகாத, நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தடுமாறி கீழே விழுறாங்க. என்னை மன்னிச்சிருப்பாம், நான் அந்த டவரை கிளைம் பண்ணி ஆகணும். ஸோ நான் உன்னை பிரிஞ்சு போகிறேன், நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சல்ங்கிற பொண்ணு சொல்கிறா. இப்போ அவள் ஒரு பெரிய கதவை திறக்குது. அதுக்குள்ளேருந்து ஒரு கை வந்து அவளை இழுத்துட்டு போயிடுது. இங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். ரேச்சல், நீ இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவனையும் வந்து அந்த கை இழுத்துட்டு போயிடுது. இந்த இடத்துல எபிசோட் நேமை போடுறாங்க. பார்த்தா இவன் வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கான். இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாம் கேட்டுட்டு இருக்கான். உடனே வெல்கம் டு தி டவர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு மிஸ்டீரியஸ் மேன் சொல்கிறான். நான் தான் அந்த இடத்தோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லவும், வெல்கம் டு தி டவர் பாம் அப்படின்னு சொல்லவும், என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீங்கள் ரேச்சலை பார்த்தீங்களா, பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒரு நிமிஷம், எல்லாத்துக்கான ஆன்சரும் டவரோட டாப்பில் இருக்குது. உனக்கு ஏதாச்சும் ஆன்சர் தேவைன்னா அதை டவரோட டாப்பில் போய் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. எப்படி அங்கே போகிறது அப்படின்னு கேட்கவும், ஃபஸ்ட்டு நீ இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும். ரூல்ஸ் ரொம்பவே சிம்பிள் தான். அதோ அந்த கருப்பு பால் இருக்குது பார்த்தியா, அதை நீ உடைக்கணும், அவ்வளோதான் அப்படிங்க. உடனே இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது, கஷ்டம் அப்படிங்கவும் அவன் ஃபாஸ்ட்டாக அங்கே ஓடி போகிறான். பார்த்தா அவன் மூஞ்சிலே ஒரு பொண்ணு வந்து மிதிச்சிருதா. அவன் கீழே விழுந்துருதான். அவள் புரியாத பாஷையில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. உடனே ஒருத்தன் ஓடி வந்து ஒரு பாலை நம்ம ஹீரோ கிட்டக்க வைக்கான். இப்போ நாங்கள் பேசுகிறது புரியுதா அப்படின்னு அவங்க கேட்கவும், புரியுது அப்படின்னு சொல்கிறான். நீ இதை லைஃப் லைன் மாதிரி இன்விசிபிள் மோடுன்னு சொல்லு அப்படிங்காங்க. அவள் சொல்லவோ அது மறைஞ்சு போயிடுது. இங்கே அந்த பொண்ணு டென்ஷன் ஆகிறா. ஒன்றை மாதிரி சாதாரண மனுஷங்கள்லாம் எப்படி உள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. உடனே அங்கே பக்கத்தில் நிற்கிறவன் பிரின்சஸ் ஆஃப் ஜகாட் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து ஒரு பிரின்சஸ். இந்த ஆடு தலை மாதிரி இருக்கிறவங்க அந்த டவரோட செக்யூரிட்டி கார்டு மாதிரி. நம்ம ராஜாக்கு மட்டும் நீங்கள் இங்கே வந்தது தெரிஞ்சதுன்னா உங்களை கொன்றுவாங்க தெரியுங்களா அப்படின்னு சொல்லவும், நம்ம இளவரசி, நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி, ஓகே அப்படிங்காங்க. இவங்கிட்ட என்ன ஏதோ ஹிடன் பவர் ஒளிஞ்சிருக்கா? பார்க்க நார்மலான ஆள் மாதிரி தான் தெரியுதான், ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கான். அதுக்காக வேணால் இவனோட டெஸ்ட்டை வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம். ஏன்னா 20வது ஃப்ளோரில் இருக்கிறவங்களாலேயே இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இவன் இல்லை, நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடு அங்கே போகிறான். அவன் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா உன்னோட பிளாக் மார்ச் அவன்கிட்ட கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கவும், கூட இருக்கிறவன் வேண்டாம் அப்படிங்க. ஆனால் அதையும் மீறி வா கொடுக்குறா. ஆக்சுவலி இது ஒரு லெஜெண்டரி ஸ்வாடு, பிரின்சஸ் மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு லெஜெண்டரி ஸ்வாடு. இதை தூக்கி இவங்கிட்ட கொடுக்குறா. உடனே நம்ம ஹீரோ, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், இதை பார்க்க ரொம்ப அற்புதமான ஸ்வாட் மாதிரி இருக்குது அப்படிங்கவும், அப்போ அவனுக்கு இந்த டவரை கிளைம் பண்ண ஆசை இல்லையா அப்படின்னு அவள் கேட்குறா. உடனே நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உடனே அந்த ஸ்வாட் அவகிட்டேருந்து வாங்கிட்டு, சரி ஓகே, நான் இதை ஜெயிச்ச உடனே வந்துட்டு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். முதல்ல நீ உயிரோடு திரும்ப வரியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இங்கே கூட இருக்கிறவன் ஒரு சாதாரண மனுஷன், அவன் எப்படி இந்த டவரை மாற்றுவான் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கூட உள்ளவன் அவகிட்ட கேட்குறாங்க. நம்ம ஹீரோ உள்ளே போயிட்டான். நம்ம ஹீரோவை அந்த மிருகம் கொல்ற மாதிரி வந்தோடனே அந்த பொண்ணு அங்கே ஓடி போகிறா. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அவன் ஃபெயில் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இங்கே அந்த மிருகம் நம்ம ஹீரோவை முழுங்கிடுச்சு. அந்த பொண்ணு பதறி போய் அவனை காப்பாற்ற போகிறா. கூட இருக்கிறவன் வெயிட் பண்ணி அவன் கரெக்டான விஷயத்தை தான் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ அதோட வாய்க்குள்ளேருந்து அதை வெட்டிட்டு வெளியே வரான். அந்த டெஸ்ட் எதுக்காகனா டெத்தை பார்த்து பயப்படக்கூடாது, அதுக்கு தான். அப்போ இது முன்னாடியே தெரிஞ்சா ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிறவன்ட்டு அவள் கத்துறா. இங்கே நம்ம ஹீரோ வால் எடுத்துகிட்டு மாசாக போயிட்டு அதை உடைக்கிறதுக்கு போகிறான். ஆனால் அது உடையலை. டேய் என்னடா இது அப்படிங்கவும் அந்த ஆட்டு தலையன் வில்லத்தனமாக சிரிக்கிறான். ரியல் டெஸ்ட் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அவன் திருப்பி உடஞ்சிரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு பழசு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவன் ஏதோ ஒரு கேவுக்குள்ளே இருந்துட்டு வெளியே போகிறதுக்காக வட அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அது உடஞ்சி அதுலேருந்து ஒரு பொண்ணு வந்து இவனை காப்பாற்றுறதுக்கு வாரா. அதுதான் நம்ம ரேச்சல். உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? சரி கவலைப்படாத, இனிமேல் நான் எப்போ உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. உடஞ்சிரு அப்படிங்க. இதுதான் ஸ்டார்ஸு, இது
டவருக்கு மேலே இருக்கும், நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இந்த ஸ்டார் பார்க்க ஒன்னே மாரி இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படியே ரேச்சலோட ஞாபகம் வருது. அவன் கோவத்தில் அதை உடைக்கான், ஆனால் அது லைட்டாக தான் கிராக் ஆகுது. அதுக்குள்ளே அந்த மிருகம் இருந்துச்சு. அதோட பவரை கேளு நீ அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவன் சொல்கிறான். அந்த ஸ்வாட் கிட்ட அதோட பவர் கேளு அப்படின்னு சொல்கிறான். அது ஆனால் எனக்கே தரல, அவனுக்கு எப்படி கொடுக்கும் அப்படின்னு கூட இருக்கிறவா கேட்கவும் அவன் கேட்கவும் ஒரு பெரிய ஒளி வருது. அந்த ஸ்வாட்குள்ளேருந்து ஒரு பொண்ணு வந்து இந்த டவரை கிளைம் பண்ணுறதுக்கு நீ அவ்வளோ ஆசைப்படுதியா அப்படின்னு கேட்கவும் எனக்கு இந்த டவர் கிளைம் பண்ணுறதுல விருப்பம் இல்லை, ஆனால் ரேச்சலாக இன்னும் ஒரு தடவை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்க. நீ ரொம்பவே நல்லவன் பாம், நான் என்னோட பவரை அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறேன். ஏய், நான் உன்னோட பவரை கேட்டப்போ மட்டும் நீ எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. எனக்கு பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடில் இருக்கிற பொண்ணு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுதா. என்னாச்சு, அவங்க 2 பேரும் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு யோசிக்க இப்போ நம்ம பாமு அந்த பிளாக் மார்ச்சோடையே இங்கேருந்து காணாமல் போயிட்டான். நான் போயிட்டு அவனை கண்டுபிடிச்சி என்னோட பிளாக் மார்ச்சை ரிட்டன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புறா. இங்கே இந்த ஆட்டுத்தலையை பாதுகாவலன் அந்த ஈல கொன்றுதான். அந்த ஸ்வாட்குள்ளே இருக்கிற பொண்ணு நம்ம ஹீரோவை வேறு ஏதோ டைமென்ஷனில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. நீ அந்த ரேச்சல்ங்கிற பொண்ணை பார்க்கும்போது அவள் பழையபடி இருக்க மாட்டா. சரி ஓகே, நீ போக போகிற பாதை ரொம்பவே ஆபத்தானது, கொஞ்சம் நேரம் தூங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ டெஸ்ட்டு 2 ஆரம்பிக்கி நம்ம ஹீரோ வேறு ஏதோ ஒரு இடத்துல கண்மொழிக்கிறான். அங்கே ஒரு பாக்ஸ் வழியாக ஒரு பொண்ணு பேசுகிறா. இந்த இடத்துல மொத்தமாக 400 பேர் இருக்கீங்க. இதை நீங்கள் 200 பேராக மாற்றணும். நீங்கள் எந்த முறையை வேணால் கையாளலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல இருக்கிறவங்க மொத்தமாக 200 பேராக ஆகும்போது இந்த டெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. உடனே நம்ம ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுதான். அவன்கிட்ட அந்த பிளாக் மார்ச் இருக்குது, அதை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ எவனோ ஒருத்தன் அவனை வந்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே பார்த்தா அவனை வேற எங்கே இருந்தோ ஒருத்தன் கொன்றுதான். தூரத்தில் வில்லு அம்பு விட்டு அவனை ஒருத்தன் கொள்கிறான். இப்போ அந்த வில்லம்பு விடுறவனை இன்னொருத்தன் ஸ்னைப்பரை வச்சு சுட்டு கொண்டுருதான். இப்போ அவன் நம்ம ஹீரோவை ஏம் பண்ணவும் அவனை இன்னொருத்தன் கொண்டுருதான். இங்கே ஒருத்தன் கையில் சாதாரணமாக பேக் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அவனை ஒருத்தர் திடீர்னு அட்டாக் பண்ணுதான். இவன் அந்த பேக்கை வச்சே தடுத்துருதான். எதுக்கு இன்னும் கொள்ள வர அப்படின்னு கேட்கவும் அவங்க தானே சொல்லியிருக்காங்க அப்படிங்கும். சரி, அப்போ எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் பிரச்சனையில் தான் இருக்கான். இங்கே ஒரு முதல்ல மனுஷன் ஒருத்தர் இருக்கான். அவன் அந்த ஸ்னைப்பரை நீலா புள்ள பூச்சி ஓடிடு அப்படின்னு சொல்கிறான். அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். இங்கே இந்த முதல்ல மனுஷன் லெஜெண்டரி ஸ்வாடு வச்சிருக்கிற 2 பேரை குறி வைக்கான். அதில் நம்ம ஹீரோவும் ஒரு ஆள். சரி, ஹீரோவோட ஸ்வாடையே நம்ம போய் தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறான். இங்கே அந்த பேக் வச்சுருந்தவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டான். அந்த சாதாரண பொடி பைய மாதிரி இருக்கிறவன் 4 ஆர்ம்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஆளை அசால்ட்டாக கொண்டுட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். உடனே நம்ம ஹீரோ அந்த பேக் வச்சிருக்கிறவனை பார்த்து ஸ்வாட நீட்டவும் ஜாக்கிரதையாக இருவான் பின்னாடி அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோவை 3 பேரை சுற்றி வளைச்சிட்டாங்க. இந்த இடத்துலையே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி சாரி கைஸ், இந்த கதை ரொம்பவே சூப்பராக போகும். ஆனால் என்னால் அந்த சூப்பரான லெவலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரில. பட் ஆனால் என்னோட பெஸ்ட்டை நான் இதில் கொடுத்து உங்களுக்கு முடிஞ்ச அளவு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட் எல்லாமே வேறு லெவலில் த்ரில்லிங் அண்ட் சஸ்பென்ஸாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.